ஹலோ மக்களே, இப்போ நான் பெல்ஜியத்தில் உள்ள ஒரு ஃபேமஸான இடத்துக்கு போகிறேன். இது வந்து புரூசல் சிட்டியில் இருக்குது, அதாவது எங்கள் கேபிட்டல் சிட்டி. இதுக்கு வந்து பெல்ஜியத்துக்கு வர எல்லா டூரிஸ்ட்டும் இங்கே தான் வருவினம். அப்போ நானும் ஒருக்கா போய் பார்த்துருக்கேன். செகண்ட் டைமாக போய் பார்க்க போகிறேன். ஏன்டா ரொம்ப வருஷம் ஆகிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறாக்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ண மாற்றி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நாங்கள் அத்தோமியம் பார்க்க வந்திருக்கிறோம். இதை வந்து நீங்கள் ரீசெண்டாக அஜித் சாரோட ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு 9 மெட்டாலிக் போல்ஸ்க்கு முன்னுக்கு 2 ஃபோட்டோ எடுத்திருப்பார். அதான் இங்கே புரூசல் உள்ள அத்தோமியம். இது வந்து ஒரு மியூசியம். உள்ளுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளுக்கு போகலாம். எல்லாத்தையும் இந்த வ்ளாகில் பார்ப்பீங்க. இது வந்து பெல்ஜியத்தோட கேபிட்டல். அந்த கேபிட்டலில் உள்ள ஒரு பிரபலமான இடம். இது பெல்ஜியத்துக்குமே இது பெருமை செய்யக்கூடிய இடம் உண்டு. இந்த அத்தோமியத்தை சுற்றி நிறைய சாப்பாட்டு கடையிலும் இருக்குது. இது வந்து ஹாட்டாக் கடைன்னு நினைக்கிறேன். ஆக்களை வெயிட் பண்ணிருக்கேன். இதுக்கு சரியான சனம். இப்போ நான் வந்து வீக் டேஸ் ஆக்கள் வர மாட்டேன் நினைச்சேன். சனம் ஃபுல்லாக உள்ளுக்கெல்லாம் டிக்கெட்டுக்கு ஆக்க வெயிட் பண்ணிருக்கேன். இது 102 மீட்டர் உயரம். ஆனால் பார்க்க தெரியல இங்கிருந்து. ஆனால் 102 மீட்டர் உயரம் போட்டிருக்கு. ஏறி பார்த்தா தான் தெரியும். ஹைட் பயமுள்ள ஆக்கள் வந்து இதில் ஏறினா அவங்களுக்கு உயிர் போயிரும். இது பார்க்க நல்லா இருக்கு. இது வந்து இரும்புல செய்யப்பட்டது. அதோட சேர்த்து வெளியே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது அட்டோம் எப்படி இருக்கும்? அட்டோம் வந்து அட்டோம் உள்ள போல்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இது அட்டோம். ஒவ்வொரு பக்கமும் பெரிய பெரிய போல்ஸ் வச்சிருக்கு. அதனால இதுக்கு அத்தோமியம் பேரும் வந்துருக்குது. இது வந்து புரூசல்லையே ஃபேமஸான விஷயம் தான் இதுவும் உண்டு. பார்த்து கிடப்போம். நம்மளை காரம் துடிக்காம சரி. இந்த சைட்ல இருந்து பார்க்க செமையா இருக்கு. அந்த பக்கம் வெயில், ஸோ பெருசாக தெரியல. இது பார்க்க வழியா இருக்கு. இதுக்கிட்ட இருந்து தான் அஜித் சார் வந்து போட்டோ எடுத்தார். இப்போ அஜித் சார் இதுல வர இல்லை. ஒரு 1 year 2 years முன்னுக்கு அஜித் வந்து இதுல இருந்து தான் போட்டோ எடுத்தார். இன்னைக்கு சரியான க்ரௌடா இருக்கு மக்களே. இங்க பாருங்க எவ்வளவு பேர் நிக்கணும். இப்போ டிக்கெட் எடுக்க லைன்ல வர நிக்கணும். அத்தோமியத்துக்கு கீழேயே ஒரு ரெட் கலர்ல ஏதோ முள்ளா வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. பாருங்க வியூ இப்படி காட்டுறேன்னா பாக்கே செமையா இருக்கு. நேர்ல பார்த்தா தான் இந்த வடிவு உண்மையான வடிவு தெரியும். கேமரால உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல. ஆனா நேர்ல செமையா இருக்கு பாக்குறது. நான் நினைச்சதை விட ஆக்கக்கூடியா இருக்கு. இந்த வீக் டேலையும் சுத்தி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு சாப்பிட்றதுக்கு. உள்ளுக்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, மியூசியம் இருக்கு உள்ளுக்க. அப்ப எப்ப பார்த்தாலும் சனமா தான் இருக்கு. நான் வந்த டைம் செம வெயில் சுட்டு இருக்குது. உள்ளுக்கு டிக்கெட் எடுத்துட்டு உள்ளுக்கு போய் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு காட்டுறேன். என்ட்ரிலேயே நம்ம சில்லற காசு போட்டா இது அத்தோமியத்திர படத்தை பிரிண்ட் பண்ணி தரும். அந்த காயின்ல, அந்த காயின்ஸ்ல அத்தோமியத்திர படத்தை பிரிண்ட் பண்ணி தரும். இதுக்கு கேஷ் 1 ரூபா 2 ரூபா போடணும். கேஷ் காயின்ஸ் போட்டா இதுல அங்க அத்தோமியத்திர பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். இதுல அத்தோமியத்திர ஷாப்பிங் இதுக்குள்ள போறோம். இதுல ஆக்கல அத்தோமியத்தை பத்தி எல்லாமே இருக்கு. அந்த காயின்ஸ் இங்கேயே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த காயின்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கான டாய்ஸ், புக்ஸ், பெல்ஜியத்தில் உள்ள நிறைய விஷயங்களை பற்றியும் இதில் நிறைய புக்ஸ்லாம் இருக்கு. நிறைய டூரிஸ்ட் மக்களே, அதனால வீடியோ கஷ்டமா இருக்கு, பதட்டமா இருக்கு. இது சின்ன சின்ன கார் மெமரிஸ் மாதிரி. அத்தோமியத்துக்கு வந்தோம்னா நீங்க வந்தோம்னா காட்டுறதுக்கு கொண்டு போகலாம்ல. இப்போ நிறைய விஷயம் இருக்கு. இந்த போல்ஸ், அத்தோமியத்தில் உள்ள போல்ஸ் மாதிரிலாம் வச்சிருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜில் ஒட்டக்கூடிய மாதிரி அந்த ஸ்டிக்கர்ஸ், மேக்னட்டிக் ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கு. எடுத்தாலும் பார்ப்போம். இந்த காசு போடாம எடுத்துட்டு போயிடாது, பிறகு பிடிச்சிக்குவாங்க. நிறைய வகையான ஸ்டிக்கர்லாம் இருக்கு அத்தோமியத்தை பத்தி. இங்க பெல்ஜியத்துல வந்து ஃப்ரிட்ஜஸ் ஃபேமஸ். அதாவது பிரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து பெல்ஜியத்துல உருவாக்கப்பட்டது. அதை பிரெஞ்சு வந்து அவங்களோட பேர்ல எடுத்துக்கொண்டாலும்
உண்மையான ஃப்ரைஸ் வந்து பெல்ஜியத்தில் தான். அதை சிம்பிளாக பெல்ஜியம் ஃப்ரைஸ். இது பெல்ஜியத்தில் உள்ள ஒரு ஃபேமஸான கார்ட்டூன். அந்த கார்ட்டூன் வச்சு ஃப்ரைஸ் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து அத்தோமயம் மாதிரி உள்ள சின்ன அந்த ஐகானிக் மினியேச்சர் அது நிறைய இருக்கு. சில்வர்லையும் இருக்கு, கோல்டு கலர்லையும் இருக்கு. ஒரு ப்ரைஸ் வந்து €19 கிட்டத்தட்ட €20. இது வடிவா இருக்கு, இது கியூட்டா இருக்கு. உள்ளுக்கு வாட்டர் போலுக்குள்ள அத்தோமியம். அதே மாதிரி மக்கும் இருக்கு, நம்ம டீ குடிப்போம் மக், அதே மாதிரி மக்கும் அத்தோமியம் படம் போட்டுருக்கு. அப்படியே கடையில் ஒன்று வாங்கல, அப்புறம் போகும்போது வாங்குவோம். இப்படி ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக ஆக்கலாக இருக்கு, சரியான சனம். எங்கள் பெல்ஜியத்தில் வந்து ஃப்ரைஸ் ஃபேமஸ். அப்போ அந்த ஃப்ரைஸ் தான் கூட எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையும் இருக்கும். நான் புதுசாக ஏதாவது எதிர்பார்க்குறேன், எதுவும் கிடைச்சா காட்டுறோம். வெயிலுக்கு இப்போ நம்ம ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம், அதை காட்டுறேன். இங்கே கூடுதலாக ஐஸ்கிரீம் இருக்க கடையிலேயே வாஃபல்ஸும் இருக்கும், பெல்ஜியம் ஃபேமஸான வாஃபல்ஸ். இப்போ நாங்கள் ஓகே ஓகே ஐஸ்கிரீம் எடுக்கணும்னா ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டு போகணுமா கவுண்டரில் போய். சனமாக இருக்கு. இப்போதைக்கு ஐஸ்கிரீம் குடிக்க இல்லை, ஏண்டா லைனில் கணக்கு க்ரௌடாக இருக்குது, சரியான சனம். அப்போ இந்த இது உள்ளே பார்த்துட்டு பிறகு வந்து ஐஸ்கிரீம் குடிப்போம். இப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்க கவுண்டர் போயிட்டுருக்கோம், டிக்கெட் எடுக்கிறதுக்கு. ஒரு ஆள் டிக்கெட் ப்ரைஸ் வந்து €18 முடியுது. இது நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு €12 டிக்கெட் எடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு. இதுக்குள்ள மெயினாக மியூசியம் இருக்குது, அதோட சேர்த்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது கேள்விப்பட்டான். உங்களுக்கு வியூவை காட்டுற மேலே போயிட்டு. இது வந்து 5 மணி 6 மணியோட இது க்ளோசிங் டைம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் காட்டுறேன். உள்ளுக்கு போயிட்டு வீடியோ எடுக்க தெரியாது. அப்படி வீடியோ எடுக்க முடியாட்டி நான் காட்டுற கடைசி கட்டம் இதாக தான் இருக்கும். நான் சின்ன கிளிப் ஒன்று எடுத்து மட்டும் போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட ஆதரவு தாங்க. கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு வீடியோ. அப்போ தான் நானும் இன்னும் நிறைய வீடியோ செய்யலாம்.